நெருக்கடி. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பண நெருக்கடி, ஒரு சிலருக்கு வேலை நெருக்கடி. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் தான் இப்போ இவங்களும் இருக்காங்க. இதை இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது தான் இந்த கதையே. இவங்களோட இந்த நெருக்கடிக்கு நம்ம இந்திய அரசாங்கமும் ஒரு காரணம். டேய் கொஞ்சம் பொறுமையா பார்த்து போடா. நீ ஓட்டத்தை பார்த்தா வண்டியை கொண்டு சொல்லிட போல. இப்போதைக்கு உசுரை விட நம்மளுக்கு இருக்க நெருக்கடி தாண்டா முக்கியம். நீ அமைதியா வாடா, நான் பாத்துக்கிறேன். டேய் ஃப்ரீ லெஃப்ட் நான் கட் பண்ணி போடா. போலாமா? போடா. நாடா ஒத்தனே காணும். மச்சான் என்கிட்ட கேட்கலாம். இவனா? அண்ணா இந்த எஸ்பிஎம் எங்கண்ணா இருக்கு? நேராக போய் லெஃப்ட்டு. சரி. இல்லை ரைட்டு. டேய் மச்சா மச்சா, அட யூட்டன் போடுறா. டேய் போடுறா நினைக்கிறேன். போடுறா அவனை. ஷபா, இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் நடிச்சிடா. பா, இதுதான் அப்போவே சொன்னேன், ஏதாவது மூத்திரசனில் அடிச்சுட்டு போகலாண்டான்னு. நீ தான் ஸ்வச் பாரத் அது இதுன்னு ரூல்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்த. உன்னை மாதிரி யோசிக்கிறனால தான்டா நாடு இன்னும் தூய்மை இந்தியாவாக மாறாமல் இருக்குது. ஒழுங்காக இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், எவ்வளோ சேஞ்சஸ் வரும். சரி, இங்கே எஸ்பிஎம் இருக்கா, அதெல்லாம் இங்கே போயிட்டோம். அதுவே இல்லைனா என்ன பண்ணிப்போம்? ஏதாவது ஹோட்டல் இருந்தால் அதில் டாய்லெட் போயிருப்பேன். ஹோட்டல் இல்லையா? ஆமாண்டா, உனக்கு அதான் ஹோட்டலாம் திறந்து வச்சு நீ போனதை ஒன்று அலோவ் பண்ணுறாங்க. போடா. டேய், நீ சொன்னாலும் சொல்லனாலும் ஒரு ஹோட்டல்னா அங்கே டாய்லெட் போக யாராக இருந்தாலும் அவங்க அனுமதிச்சு தான் ஆகணும். அப்படி பண்ணலைன்னா அவங்க மேலே கேஸே போடலான்னு இந்தியன் சராய்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு ஹோட்டல்னா டாய்லெட் போக அனுமதிக்கணும். நீ ஏதோ சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் கூகுளில் போட்டு தான் தெரியும் கரெக்டாக இல்லையான்னு. நான் சொல்கிறதெல்லாம் நீ நம்ப மாட்டேன் தெரியும்டா. தெரியுதுல, அந்த வண்டியரா வாடா. இப்போ யாரா மனுஷனை நம்புறீங்க? இந்த வண்டி வேற